ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீன் கார்டு உங்கள் வீடியோவுக்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எண்ட் ஸ்க்ரீன் கார்டு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறீங்க, அந்த கடைசியில் வீடியோ முடியும் போது உங்கள் வீடியோ 2ஓ 3ஓ நீங்கள் கடைசியில் காமிச்சிங்கன்னா அது உங்கள் வியூவர்ஸுக்கு வந்து அட்ராக்டிவாக இருந்தால் மறுபடியும் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் சேனல்லையே தக்க வச்சுக்க வந்து உங்கள் வியூவர்ஸை வந்து உங்கள் சேனல்லையே வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன் கார்டு வந்து உதவும். இந்த எண்ட் ஸ்க்ரீன் கார்டை எப்படி வந்து வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக எண்ட் ஸ்க்ரீன் கார்டு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீடியோவோட எடிட்டிங் செக்ஷன் வந்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி வர்றதுன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் கார்டு வைக்கணுமோ அந்த இதுக்கு வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபோனில் கூட பண்ணலாம். ஃபோனில் வந்து டிஸ்க்டாப் சைட் அப்படின்னு க்ரோமில் இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் வந்து வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இந்த எண்டு ஸ்க்ரீன் இருக்கிறத நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக மாறி இருக்குது. இப்போ வந்து புதுசாக இப்போ பீட்டா வெர்ஷன்னால் இது வந்து கொஞ்சம் புதுசாக மாறி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். இப்போ வந்து உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு பாருங்கள். உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ சூஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ இங்கே வந்து நான் ப்ளே ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சது வந்து வரும். இப்போ எத்தனை நிமிஷம் அந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்து இங்கே நிற்கணும் அப்படின்னு இங்கே காட்டும். இதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதவே இப்படி கிளிக் பண்ணி இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு வீடியோ இப்படி ஒரு வீடியோ இங்கே வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நான் வச்சுட்டேன். இது மாதிரி நீங்கள் கூட ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல என்ன வீடியோ வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீடியோ வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் லைனில் வந்து அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டாக இருக்கிறது இங்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட், நீங்கள் கடைசியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்களா அந்த வீடியோ வந்து இதில் காட்டும். செகண்டாக இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எது வந்து நிறைய வியூஸ் போயிருக்கோ அந்த இது வந்து இந்த இடத்துல காட்டும். நீங்கள் தேர்டாக இருக்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படின்னு இருக்கிறது அந்த இதை கொடுத்துட்றேன். இது வந்து கடைசியாக எந்த வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அது வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெண்டெண்ணா வைக்கிறீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் வந்து வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சேவ் அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.